நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியாக்கா? உன் போனுக்கு அங்கிள் கால் பண்ணிருக்காரு, நீ எடுக்கலனதும் எனக்கு பண்ணிட்டாரு. போன விஷயம் என்ன ஆச்சா? அந்த ஆள் அசிங்கப்படுத்திருப்பான். நான் ஏன் விருப்பப்படி தான் அங்க இருந்து வந்தேன்னு ஏன் மேலேயே பழிய போட்டிருப்பான். அங்கிள் இங்கதான் வராராம். துளசி எல்லார்கிட்டயும் வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாலாம். அவ போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புனா போதும்னு அங்கிள் சொல்லிட்டாரு. இன்னைக்கே துளசி போயிடுவான்னு சொல்றாங்களாம். இந்த வார்த்தைய அவளா வந்து சொன்னதா அப்பா சொன்னாரா? ஆமா, உன் மாமியார் தான் அவளை அப்படி பேச வச்சிருப்பாங்க. ஆனா அவ போயிடுவாங்கிறது கன்ஃபார்ம். அதாவது அவ எனக்கு இரக்கம் காட்டுறா. எனக்காக அவ அந்த வீட்டை விட்டு கிளம்புறாளா? அதானே அவ சொன்னதுக்கு அர்த்தம். அந்த அளவுக்கு அவ பெரிய இவளா? அப்படி ஒண்ணு அவ போடுற பிச்சை எனக்கு தேவையில்லை. அப்படின்னா அங்க போக மாட்டேன்னு சொல்றியாக்கா? அவ அந்த வீட்டை விட்டு போயிட்டா மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? அப்ப நீ என்னதான் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கக்கா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் இப்ப அங்க போறேன். அப்பா இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க போய் ஆகணும். அங்கிள் வந்ததும் நீ கிளம்புனா போதும், அவரே வந்து கூட்டிட்டு போவாருக்கா. நான் தனியா தானே வந்தேன். போகவும் எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை. இது வரைக்கும் நான் வாழ்ந்தது என் புருஷனை நேசிச்ச ஒரு பொண்ணா. ஆனா இனிமே அப்படி இல்ல. இன்னொரு பொண்ணுக்காக என் புருஷன் என்ன அசிங்கப்படுத்திட்டான். இனிமே நான் எப்படி வாழ போறேன்னு போக போக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஹலோ அங்கிள். நான் போயிட்டு வரேன் பாஸ்கர் மாமா. அக்காவை நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் சொந்தக்காரங்களில் ஒரு ஆன்ட்டி கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவங்களும் அவங்க பொண்ணு மட்டும்தான். அவங்க பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால அந்த பொண்ணால் இப்போ ஸ்கூலுக்கு போக முடியாது. அவங்களுக்கு ஒரு டியூஷன் டீச்சர் வேணுமா. நான் துளசி அக்காவை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். அக்காவை பற்றி நான் சொன்னதும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே தங்கி இருந்து கற்றுக் கொடுக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? அவர் ஃபாரின்ல டாக்டரா இருக்காரு. அப்போ நான் கிளம்புறேன். அங்க போயிட்டு கால் பண்ணுமா? நீ எங்க போனாலும் ஜெய் கிட்ட மட்டும் பேசிராத. உன்னை பாதுகாக்க போறேன்னு உன் பின்னாடியே அவன் வந்தானா நஷ்டம் உனக்கு தான்மா. நாளைக்கு இன்னொருத்தன் கூட வாழ போறவ நீ. அன்னைக்கு ஜெய் உனக்கு தலைவலியா மாறிடக்கூடாது. இனி ஜெயா மாமாவை பார்க்கவோ கால் பண்ணவோ முயற்சி பண்ண மாட்டேன். சரிக்கா, வாங்க கிளம்பலாம். ஏறுங்கக்கா.
ஆமா, நீ எங்க கிளம்புற? நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க போற? யார் இவங்க? நான் துளசி அக்காவோட தம்பி நந்துவோட ஃப்ரெண்டு. என் பேர் கிரண். அப்படின்னா துளசியோட சொந்தக்காரங்க இல்லையா? இல்லை. ம், சரி. ஆமா, நீ இப்ப எதுக்காக இங்க இருந்து கிளம்புற? அது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நடிக்கிறனா? நீ என்ன துளசி சொல்ற? நான் எங்க வீட்டுக்கு இங்க இருந்து கோச்சுக்கிட்டுலாம் ஒன்னும் போகல. அவர் உன்னை கூட்டிட்டு உங்க அம்மாவை பார்க்க போனப்ப அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். துளசி கூட நீங்க போகாதீங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறியா? ஒரு பொண்டாட்டின்ற முறையில அவர் என்னை மதிக்கலன்னு நான் வருத்தப்பட்டேன். அதனாலதான் வீட்டை விட்டு போனேன். வீட்டை விட்டு போனதுமே நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சிடுச்சு, நான் வந்துட்டேன். நீ வா துளசி, நீ இங்க இருந்து எங்கேயும் போக வேண்டாம். நீ இங்க இருந்து போயிட்டனா சந்திரன் அதை உடனே தெரிஞ்சுப்பான். இல்ல, நான் வரல. முடிவு பண்ண மாதிரியே கிளம்புறேன். நீ கிளம்புப்பா, துளசி எங்கேயும் வரமாட்டா. கிரண், நில்லு, நான் உன் கூட தான் வரேன். நீ போயிட்டனா என் வீட்டுக்காரர் என்னதான் திட்டுவாரு. என்னால நீங்க இருந்து போனீனா அதை தாங்கிக்க முடியாது துளசி. நீங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் வரல. இதுதான் இப்ப உன்னோட முடிவுனா அப்ப நானும் உன் கூட வரேன். இனி நான் இந்த வீட்டுக்குள்ள போகவே மாட்டேன். ஆமா துளசி, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே காரணத்தினாலதான் நான் இப்ப இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் இந்த வீட்டுக்குள்ள போகணும்னா நீயே என் கூட வந்தாகணும். நீ சொல்லு, நான் இருக்கணுமா கிளம்பணுமா? நீ இப்போ என் கூட வா. இந்த வீட்ல உன்னால ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா மட்டும் நீ இந்த வீட்டை விட்டு போனா போதும் துளசி. கிரண், நீ கிளம்பு. நீ எந்த தைரியத்துல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இவளை பாதுகாக்க உன்னால கண்டிப்பா முடியாது கிரண். இவளை சுத்தி எதிரிங்க இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. துளசி சேஃபா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அது இந்த வீடுதான். இந்தா, இத புடி. நீ வா துளசி, வா. நான் கரெக்டான டைமுக்கு தான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட துளசி இங்க இருந்து போயிருப்பா. அவளா விருப்பப்பட்டுதான் வீட்டை விட்டு போறா. நீ எதுக்காக கூட்டிட்டு வந்த? எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவி பொண்ணு இந்த வீட்டை விட்டு அனுப்பி எனக்கு என்ன ஆக போகுது? அப்படி பண்ணா அது ரொம்ப பெரிய பாவம். துளசி மேல உண்மையிலேயே எனக்கு அளவில்லா அன்பு இருக்கு, அத புரிஞ்சுக்கோங்க. துளசி உண்மையாவே நல்ல பொண்ணு. துளசிய உண்மையாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ உள்ள போ துளசி. நீ உள்ள போ துளசி, நான் தானே சொல்றேன். ம். நீ அவளை உள்ள கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு. நீங்க இப்படி மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க அத்தை. இவள அந்த சின்ன பையன் எங்க கூட்டிட்டு போவான்னு நினைக்கிறீங்க? அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? அவன் கூட அனுப்ப உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? இனி இத பத்தி இங்க யாரும் பேசவே வேண்டாம். பாத்தீங்களா?
அவ சொன்னதை நீ கேட்டல? இனி தேவையில்லாம எதுவும் பேசாத. சீக்கிரமா துளசியை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறேன். வா. போடி. நீ என்னடி நினைச்ச? உன் மேல இருக்க அன்புனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சியா? ஏய், இப்படி வாடி. ஷைலா, நீ இங்க இருந்து போனீனா இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள் நான் தான். உன்னை இங்க இருந்து அனுப்புனா எனக்கு என்னடி கிடைக்க போகுது? ஜெயகிருஷ்ணனோட மனசா? எனக்கு அது எப்பவும் தேவையில்லடி. பிச்சை எடுத்து வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் வாழ்றதுக்கு உன் சலுகை எனக்கு தேவையில்லை. தோத்து போகிறதுக்கு விரும்பாதனாலதான் நான் இங்கேயே வந்தேன். ஷைலா, நீங்க என்ன வளர்றீங்க? ஜெய மாமாவுக்கும் எனக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த உறவும் இல்ல. போதும்டி. உன் விஷயத்துல ஜெயகிருஷ்ணன் காட்டின பாதி அக்கறைய கூட தாலி கட்டின என்கிட்ட காட்டுறது இல்ல. அப்படி நடந்துக்க ஜெயகிருஷ்ணனுக்கு நீ யாருன்னு சொல்லு. நீ ஜெயகிருஷ்ணனுக்கு யாருன்னு நான் எல்லார்கிட்டயும் புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு போக முயற்சி பண்ணா உனக்கு முன்னாடி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். உன்னால இந்த வீட்டோட நிம்மதி போயிடுச்சுன்னா அப்புறம் நீ எப்படி நிம்மதியா வாழுவ? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஷைலா யாருன்னு நீயும் இந்த வீட்டுல இருக்கவங்களும் இனிதான் புரிஞ்சுக்க போறீங்க. நீ போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் ரூம்ல வெயிட் பண்றேன். நீ வந்தாகணும். தள்ளுறி. மரத்துல கட்டி வச்ச பிசாசா ஆணிய புடுங்கி திரும்பவும் நீதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அவளாவே முடிவு பண்ணி இங்க இருந்து கிளம்புறேன்னா அதுக்குதான் அந்த பையனை வர சொல்லி அவ பெட்டி படுக்கையோட கிளம்புனா. நீ எதுக்காக அவளை போக வேணான்னு சொன்னேன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. துளசி இங்க இருக்கிறதால தான் இந்த வீட்டை விட்டு போனேன்னு நினைக்கிறீங்களா? என் வீட்டுக்காரர் நடந்துகிட்ட முறை தான் எனக்கு பிடிக்கல. துளசியோட போனப்ப அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அந்த கோவத்துல தான் நான் இங்க இருந்து போனேன். மத்தபடி துளசி மேலெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. எது எப்படியோ போனவள நீ திரும்பவும் கூட்டிட்டு வந்ததுதான் எனக்கு பிடிக்கல. அவ எங்க போறான்னு நீங்க விசாரிச்சீங்களா? அவளை கூட்டிட்டு போக வந்த பையன் யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் நாம எதுக்காக விசாரிக்கணும்? அவ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போனா மட்டும் போதும் எனக்கு. போற வழியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு யார் பதில் சொல்றது? அது மட்டும் இல்லாம துளசி இங்க இருந்து போனா பிரச்சனை முடிஞ்சிருமா? அவ இந்த வீட்டை விட்டு போனாலும் என்னோட புருஷனோட கண்ட்ரோல்ல தான் இருப்பா. என் புருஷன் அவளை அப்படியே விட்டுருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவளை அப்படிலாம் நம்மளால அனுப்ப முடியாது. நாம அவளுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரணும். ஒண்ணு அவளுக்கு வேலை, இல்லைன்னா அவளுக்கு கல்யாணம். என்ன ஆனாலும் என்னோட புருஷனை இழக்க நான் தயாரா இல்ல. வெட்ட வெட்ட இந்த துளசி செடி முளைச்சுக்கிட்டே இருக்காளே, அந்த அளவுக்கு வேறு ஊண்டி இருக்கு. இப்ப என்ன பண்றதுனே புரியலையே.
ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கியா? அத்தை, நான் தான் இங்க இருந்து போறேன்னு கிளம்பிட்டேன்ல. ஷைலா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போனா அவங்களும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க. நீ யாரோ ஒரு பையன் கூட போனதை பார்த்துட்டு தான் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பயத்துல தான் அவ இங்க கூட்டிட்டு வந்தா. ஆனா அவளுக்கு நீ என்ன கைமாறு பண்ற? அவ தாலி எல்லாம் அறுக்க பாக்குற. அவளுக்கு இருக்க நல்ல மனசு உனக்கு இல்லாம போயிடுச்சே. ஜெய் உன் கூட வந்தத அவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனதுனால வருத்தப்பட்டுதான் அவ இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. ஏண்டி, இப்படி ஒரு அப்பாவி பொண்ணுக்கு உன்னால எப்படி துரோகம் செய்ய முடியுது? என் கூட வர வேண்டான்னு நான் ஜெயா மாமா கிட்ட சொன்னேன். ஓஹோ. நான் ஒன்னும் அவரை கூட்டிட்டு போகல. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அத்தை? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். இங்க இருந்து கிளம்புனா மட்டும் போதும். அத மட்டும் முதல்ல செய். நான் கிளம்புறேன் அத்தை. சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஷைலா கிட்ட போய் நான் கிளம்புனா அவங்களும் கிளம்ப கூடாதுன்னு சொல்லுங்க. அவங்க கிளம்ப மாட்டேன்னு கன்ஃபார்மா சொன்னா நான் கிளம்புறேன். என்னால அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு யாரும் பேசிடக் கூடாதுன்னு தான் நான் இங்க இருக்கேன். ஓ, இப்போ அவ பேரை சொல்லி நீ பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு இனிமே தாண்டி பாப்பேன். அங்க வந்து டீ வாங்கணுமா? இங்க வந்து கொடு. உட்காரு. உட்காருடி. உன் ஜெயாத்தானோட வீடாச்சே. என்னை விட இங்க உட்கார்றதுக்கான தகுதி உனக்கு தான் இருக்கு. எதுக்காக ஷைலா நீ என்னை இப்படி தண்டிக்கிற? என்னை தண்டிக்கிறவளே நீ தானே. நான் புதுசா ஒரு வாழ்க்கை இங்க வாழலான்னு வந்தா அதுக்கு முன்னாடியே என் புருஷனை மயக்க வளைச்சு போட்டு இங்க நீ ராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க. இவ்ளோ நாள் நீயும் அந்த ஆளும் சேர்ந்து என்னை எப்படிலாம் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு உறவு எனக்கும் ஜெயமாமாவுக்கும் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் இனி நான் அந்த ஆளை நம்ப மாட்டேன். போகிறதுக்கு எந்த இடமும் இல்லாதனால தானே நீ ஊருக்காக அந்த ஆளை அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இப்ப திரும்ப வந்தது அந்த ஆள் கூட வாழ்றதுக்கு இல்ல. அவனை அப்படியே நெருப்புல பொசுக்கிறதுக்கு தான். உன்னை வச்சுதான் நான் அதை செய்ய போறேன். அவன் மொத்தமா அழியறத நான் பார்த்துட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. போடி. முதல்ல எழுந்திரி. இதெல்லாம் நீ சுத்தமா தொடச்சிருக்கணும் இப்போவே. போ போ.
நேத்து நீ எங்க போயிருந்தன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஒரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன உங்களுக்கு அதை கேட்க தகுதி இல்ல. நானா விருப்பப்பட்டுதான் இங்க இருந்து போனேன். எப்ப வேணாலும் திரும்ப வருவேன். ஆனா உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கல்ல, யாராவது கால்ல விழுந்து தானே கூட்டிட்டு வந்திருக்கணும். யார் வந்தா? வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி தானே நீ வீட்டை விட்டு போன. உங்களையும் துளசியும் போலீஸ் புடிச்சிட்டு போனதை தான் நான் பார்த்தனே. அதுக்கு மேல நீங்க அப்படி என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அது மட்டும் இல்ல, இப்போ எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. அப்புறம் எதுக்குடி நீங்க திரும்ப வந்த? போக போக நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. உன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு போக போக நீ புரிஞ்சுப்ப. இல்லனா இந்த ஷைலா புரிய வைப்பா. என் மனசை வருத்தப்பட வச்சதுக்கு உன்னை நான் அழ வைப்பேன். என்னது? அது ஜெயமாமா, கொஞ்சம் டீ கீழே சிந்திருச்சு, அதான் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். டீ கொட்டிடுச்சா? எப்படி? ஆம், அது ஷைலாவோட கையில இருந்து. அவ கீழே கொட்டின டீயை துடைக்கிறதுக்கு நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? மறைக்காம உண்மையை சொல்லு, என்னாச்சு? துளசி, நீ பொய் சொல்ல ட்ரை பண்ணாத. இல்ல மாமா, இது சும்மா துடைக்கிறது தானே. இல்ல, அவளுக்கு நீ டீ எங்க கொண்டு வந்து கொடுத்துருக்க, அப்படித்தானே? ஷைலாவுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா அதுல என்ன தப்பு இருக்கு? நீ கொண்டு வந்து கொடுத்த டீ கப்பை அவ கீழே போட்டு உடைச்சிட்டால. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஷைலா திரும்ப இங்க வந்திருக்காங்க. மறுபடியும் என்னால ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு ஷைலா மறுபடியும் வீட்டை விட்டு போயிட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க இப்ப கீழே வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, ப்ளீஸ். ஷைலு, வந்தது ஜெய் தானே? ஆமா அத்தை, அவருதான். நீ மேல போமா. ஐயோ, அது வந்து நீ போய் பேசுமா, உங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு போயிடும். அவன் நீ வீட்டுக்கு போன விஷயத்த பத்தி அவன் பேசினானா அத நீ மறந்துரு. ஐயோ, அது இல்ல அத்தை, அவரு ரூம்ல இருக்காரு. அது உங்க ரூம் தானே ஷைலு? அது இல்ல அத்தை, இப்போ என்னால அங்க போக முடியாது. முடியாதா? என்ன பிரச்சனை? அவர் வந்த உடனே துளசியும் அவர் பின்னாடியே போயிருக்கா. அவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நான் இங்க நிக்கிறேன். ஐயோ, என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசுற? உன் பெட்ரூம்குள்ள இன்னொருத்தி போறத பார்த்துட்டு நீ பேசாம நின்னுட்டு இருக்கியா? சொல்லு ஷைலு. துளசி யாரோ ஒருத்தி இல்ல அத்தை, அவ அவரோட முறை பொண்ணு தானே. ஒரு புருஷனோட வாழ்க்கையில பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. அப்படி இருந்தா அது அம்மாவா இருக்கணும். இது என்னால பொறுத்துக்க முடியாது. அத்தை,
விடு அத்தை. என்ன விடுமா. அத்தை, அவர் வந்தோடனே பின்னாடியே அவ போறானா? அவ தானே ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பா. இப்ப அங்க போனா அவருக்கு என் மேல இருக்க கோவம் தான் அதிகமாகும். இனி துளசி கீழே வர வரைக்கும் நான் மேல போக மாட்டேன். சரி, நான் போல. அவ கீழே வருவாள்ல, அப்ப நான் பாத்துறேன். நீ எங்கடி போயிட்டு வர? அது ஷைலா ரூம்ல டீய சிந்தி ரூம் எல்லாம் அழுக்காயிடுச்சாதான் துடைக்க போனேன். நான் ரூம்ல டீ கொட்டினா எப்போ? ஆமா, நீ எப்போ எனக்கு டீ எடுத்துட்டு வந்த? உங்க ஆசைக்கு என்ன பலியாடாக்காத. உன்னை இங்க தங்க வச்சதுக்கான நன்றிய நல்லா காட்டிட்ட. உன்கிட்ட நான் மேல போக கூடாதுன்னு சொல்லிருந்தேன்ல, அப்புறம் எதுக்குடி மேல போன? சொல்லு. அத்தை, அவளை திட்டாதீங்க அத்தை. அவரு இப்ப கேட்டுட்டு கீழே வந்தா பெரிய பிரச்சனையாயிடும். இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நான் கண்டுக்க போறது இல்ல. இனி கிச்சன்ல இருந்து வெளியே வந்த உன் காலை உடைச்சிருவேன். இவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவரே இங்க வந்துருவாரு. ராத்திரி இவர் ரூமுக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நான் என்னன்னா தூக்கத்துல யானை மிதிச்சாலும் எந்திரிக்க மாட்டேன். ராத்திரி அவரு இவளை பார்க்க போறதே இல்லையான்னு கேட்டு பாருங்க. நீ அழலாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு நல்லா தெரியும், ராத்திரி உன்னை பார்க்க அவரு ரகசியமா வரதா செய்யறாரு. இதெல்லாம் உண்மையாடி? ஏன் ஷைலா இப்படி இறக்கமே இல்லாம என்னையும் ஜெயமாமாவையும் சேர்த்து வச்சு பேசுற? ஓ, ஜெயா தான் உனக்கு அண்ணன் இல்ல? சரி சரி, நான் அதை மறந்துட்டேன். அவர் உன் ரூமுக்கு வந்ததே இல்லைன்னு நீ உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. நீ சத்தியம் பண்ணு, அப்போ நம்புற. துளசிக்காக சாக கூட தயாரா இருக்கிறவர் தான் உங்க பையன். ஆசைப்பட்ட பொண்ணு வீட்ல இருந்தா ஆம்பளைங்க அத்துமீறதா செய்வாங்க. இது எப்படி தெரியாம இருக்கும்? உங்களுக்கும் அது தெரியும். என்ன சரிதானே? இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இதுக்கு மேல துளசி விஷயத்துல உங்களால என்கிட்ட எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. அவ வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். அத்தை, இப்ப போய் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. அவளால என்ன பண்ண முடியும்? அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க தண்டிக்கிறதா இருந்தா உங்க மகனை தண்டிக்கணும். நடுராத்திரி ஒருத்த வந்து கதவை தட்டினா அவளால எப்படி திறக்காம இருக்க முடியும்? கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் எழுப்ப முடியுமா? அப்புறம் கதவை தட்டுறது அவளுக்கு பிடிச்ச ஆளாச்சே. இதுல தப்பு பண்றது துளசி இல்ல, உங்க பையன்தான். ஏய், முதல்ல எந்திரடி. நீ என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஜெய் உன்னோட ரூமுக்கு வந்துட்டு போறானா இல்லையா? சொல்லுங்கறல. அது வந்து அப்பனா ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி எங்க குடும்பத்தை அழிக்க தான் வந்திருக்கியா? ஜெய் ஷைலு வாழ்க்கையை அழிச்சிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு ஜெய் கூட சந்தோஷமா வாழணும்டா நீ ஆசைப்படுறியா? சொல்லுடி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை சாவடிக்கிறேன். சொல்லுங்கறல சொல்லி தொலை. உன்னை சாவடிச்சிட்டு அப்புறம் நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். சொல்லு. விட மாட்டேன். என் குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக நீ வந்திருக்கியா? உன்னை அடிச்சே இன்னைக்கு கொல்றேன்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எதுக்காக நீங்க வந்த? சொல்லு. ஏய் தள்ளுடி. அம்மா கதவு திறங்க. விட மாட்டேன். அம்மா கதவு திறங்க. இப்போ ஒழுங்கா கதவு திறக்கலன்னா பாருங்க. அம்மா கதவு திறங்கன்னு சொன்னேன். அம்மா கதவு திறங்க. அம்மா உயிரோடவே இருக்கக்கூடாது. நீ பேசாம செத்து தொலைடி. நானும் செத்து தொலைறேன். நீயும் நானும் இன்னைக்கே இந்த ரூம்ல செத்து தொலைலாம். அம்மா கதவு திறக்கலன்னா நான் உடைச்சு திறப்பேன். திறங்கம்மா. கதவு திறங்கம்மா. ஏய் உன்னைனா. அம்மா அம்மா கதவு திறங்க. இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்லையா? திறங்கம்மா. அம்மா கதவு திறங்க. என்னடா அவளை கொன்னுட்டீங்களா? வழி விடுங்கம்மா. உங்களை வழி விடுங்கன்னு சொன்னேன். வெளிய போடா. நீ முதல்ல வெளிய போ. இந்த ரூம்குள்ள நீ போகணும்னா என்ன தாண்டி தாண்டா போகணும். அவளை அடிச்சு கொல்றதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த வீட்டு வேலை மொத்தமா அவதானம் பண்ணிட்டு இருக்கா. மேல ரூமை துடைக்க சொல்லி அனுப்புறதே இவதான். அதுக்காக தானே இப்ப அவளை அடிக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்க நீ யாருடா? இந்த வீட்ல நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். வெளிய போடா அசிங்க பிடிச்சவனே. துளசி நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடு. இல்லன்னா இவங்க உன்னை கொன்னுடுவாங்க. அவளுக்கு இந்த தண்டனையை கொடுத்தது வேற யாரும் இல்ல, நீங்க தான். நான் தூங்குனதுக்கு அப்புறமா நீங்க அவளை ரகசியமா பார்க்க போறது தெரிஞ்சு போச்சு. அவ அத்தை கிட்ட அதை ஒத்துக்கிட்டா. ஷைலு இதுக்கு மேல நீங்க எதுக்கு மறைக்கிறீங்க? துளசி உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். ஏன் கல்லு மாதிரி நிக்கிறீங்க? போனதே இல்லைன்னு சும்மாவாது சொல்லுங்க. திருட மாட்டிக்கும் போது உண்மையா சொல்லிட்டா அடி விழாதுல. ஆமாண்டி நான் போயிருக்கேன். இங்க என்ன யாருடைய கேள்வி கேட்பாங்க? அவளை பார்க்க நான் வராம வேற யார் வருவா? ஜெய் நல்ல காது குளிர கேளுங்க. எல்லாம் தெரிஞ்சு தானடி இந்த வீட்டை விட்டு போனேன். அப்ப நீ எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கே? நீ ஜெய் இனி ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. இனிமேல் யாரும் துளசி மேல கை வைக்க கூடாது. இத மீறி யாராவது அவன் மேல கைய வச்சா அப்புறம் என்னோட உண்மையான முகத்தை பாப்பீங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, சொல்லாம வீட்டை விட்டு போன இவளா இருந்தாலும் சரி. அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல? நான் வீட்டை விட்டு போய் திரும்ப வந்தவளாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனா இந்த வீட்டையே அழிச்சிட்டு தான் போவேன்.
உங்க முடிவு என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்னோட அடுத்த முடிவு எடுக்கணும். இனி உங்க சொல்படியெல்லாம் நான் ஆட போறதே இல்ல. முன்னாடி எல்லாம் நான் நீங்க பயமுறுத்துனா அப்படியே ஆடி போயிடுவேன். இவ்ளோ நாள் நான் பொறுமையா இருந்ததே உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்ப கூடாதுன்னு தான். உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு பயந்து கூட எங்க அம்மாவை நீங்க திரும்ப கூட்டிட்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா உங்க அப்பாக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. உங்களுக்கு உங்க கதை நடந்தா மட்டும் போதும். இப்ப நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அது மட்டும்தான். ஆனா நான் என் அம்மாவை பத்தி கவலைப்பட்டு தான் ஆகணும். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. உங்க அம்மா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு சாயந்தரமே இங்க கூட்டிட்டு வரேன். இது இந்த மாமாவோட சத்தியம். நீங்க உங்க பேர குழந்தைங்க மேல வச்சிருக்க அன்பு உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும். எனக்கு புரிஞ்சிருச்சுடா. அவ சொன்னது உண்மைதான். நீ என்னையே சிக்க வைக்க பாக்குற. உங்களை நான் எப்படி சிக்க வைக்க பார்த்ததா சொல்றீங்க? பானுமதியை கூட்டிட்டு போனோமா நான் மானசி இதை தெரிஞ்சுக்காம விட மாட்டான். அது மட்டும் இல்லாம துளசிக்கு பாஸ்கர் உறுதுணையா இருக்கான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி உன் அப்பா மேல பாசம் இருந்தா பானுமதியை உடனே கூட்டிட்டு வா. சாயந்தரம் வரைக்கும் தான் அவகிட்ட நான் டைம் கேட்டிருக்கேன். அவ அம்மாவை திரும்ப வர வைக்க வேண்டிய விஷயத்த நீங்க அப்படியே விட்டுருங்க. அது நடக்கவே போறதில்ல. நீ என்னதான் சொல்ற? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிட்டா போதும்ல. சந்திரா, நீ என்ன முட்டாளாக்குறியா? இவளும் இவ தங்கச்சியும் போலீஸ் ஸ்டேஷன் போனா உடனே எனக்கு தகவல் வரும். அப்பவே அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வேற இடத்துக்கு மாத்திடுவேன். போலீஸ்காரங்க விசாரிச்சு வந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் பேரை மட்டும் சொன்னா போதும். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஹாஸ்பிட்டல் அது. போலீஸ்காரங்க அங்க போனா அவங்க நான் சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. பானுமதியை அவங்க புருஷன் வந்து கூட்டிட்டு போனதா சொல்லுவாங்க. ஐயோ சந்திரா, இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? ஹாஸ்பிட்டல்ல சொன்னா நம்பிதானே ஆகணும். புருஷன் கூட பொண்டாட்டி போயிட்டா அந்த ஆளு தலைமறைவா இருக்காரு. யாரால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நாம எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். ஆனா இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அவங்க அம்மாவை வச்சு கேம் ஆடிதான் நான் துளசி இங்க வர வைக்க போறேன். மானசி பயமுறுத்துனதுக்கெல்லாம் நீங்க பயந்துடாதீங்கப்பா. நாம காரளிக்காருங்க. நீங்க எந்த கேஸ்லயும் மாட்ட மாட்டீங்க. நீங்க மாட்டிக்கிட்டா அப்புறம் நான் இருக்க மாட்டேன். நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சாப்பா? இல்ல, நான் இப்பதான் வந்தேன். பானுமதியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா ஜெயகிருஷ்ணா? இல்ல, அன்னைக்கு நான் சொன்னதுதான்ப்பா உண்மை. இங்க பக்கத்துல இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலையும் சந்திர பானுமதியை சேர்த்திருக்க வாய்ப்பே இல்லை ஜெயகிருஷ்ணா. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். என்னாச்சு? நீ ஏன்ப்பா இவ்வளோ டல்லா இருக்க? இல்ல, ஒன்றும் இல்லை. சரி, எதுக்காக என்ன அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னேன்? ஏதாவது விஷயம் இருக்கா? துளசியை இனிமேல் எங்க வீட்டில் வச்சிருக்க முடியாது சார். எங்க அம்மா அவளை கொன்னாலும் கொன்னுடுவாங்க. அவ விஷயத்துல உடனே ஏதாவது ஒரு முடிவு பண்ணிதான் ஆகணும். நீ அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனா அதெல்லாம் அவ வாழ்க்கையில ஒரு தீர்வு ஆகவே ஆகாது. ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்க தான் அது வழி பண்ணும். நான் இப்ப சொல்றது நிரந்தரமான ஒரு தீர்வு. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லுப்பா.
அது சார், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. துளசி எனக்கு வேணும் சார். என்ன ஜெயகிருஷ்ணா இப்படி சொல்லிட்ட? நீ இப்போ ஒரு பொண்ணோட புருஷன், அதை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒரு பொண்ணுக்கு புருஷன்தான். நாளைக்கே நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னா நீ எதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிற? டிவோர்ஸ் பண்ண போறேன், எனக்கு வேற வழி தெரியல. ஜெயகிருஷ்ணா. ஆமாம் சார், ஷைலா கூட நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது சார். அவள் ஆசைப்படுற புருஷனா என்னாலேயோ இல்லை நான் ஆசைப்படுற மனைவியா அவளாலேயோ இருக்க முடியாது சார். இப்படி வாழ்றதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா தினம் வேணா சண்டை போட்டுக்கலாம். தாலி கட்டின பொண்ணை கைவிடுறத பத்தி நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க. துளசிக்காக மட்டும் இப்படி ஒரு முடிவு நீ எடுக்காத. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பா அவளுக்கு வாழ்க்கை கிடைக்கும். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையும் அன்னைக்கு முடிஞ்சிடும். அது எப்படி முடிஞ்சு போயிடும் நீங்க சொல்றீங்க? அந்த வீட்டை விட்டு துளசி வெளியே போனாலே அதோட அவ வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நான் இப்போ உங்களை பார்க்க வந்ததே இன்னொரு விஷயமும் சொல்லத்தான். மேலைப்பாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். எதுக்கும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். துளசியை கூட்டிக்கிட்டு நான் அந்த வீட்டை விட்டே கிளம்ப போறேன். ஏதாவது கோவில்ல வச்சு நான் அவ கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லப்பா. இதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. துளசி இதுக்கு சம்மதிக்க போறதும் இல்லை. இன்னும் துளசியை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவ சம்மதிச்சு எதுவுமே ஆக போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கழுத்துல தாலியை கட்ட நான் அவகிட்ட அனுமதி எல்லாம் வாங்க போறதில்ல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவளை ஏன் மனைவியா உங்க வீட்டுல தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும் போதும். காராளி சந்திரனும் ஏன் பொண்டாட்டியை தேடி வரமாட்டான்ல. நீ நல்லா படிச்ச புத்திசாலியான பள்ளிக்கூட வாத்தியார் ஜெயகிருஷ்ணா. இப்படி குழந்தைத்தனமா பேசினா நான் என்னன்னு சொல்லுவேன்? நீ இதுக்கு மேலேயே துளசியை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார், ஒருத்திய தாலி கட்டி மனைவியாக்குனதுக்கு அப்புறம் இன்னொருத்தி மேல ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் யோசிக்க நல்லதான் இருக்கும், ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணோட மனசே உனக்கு புரியல, குறிப்பா துளசி மனசு. அவளோட மனசை நீ புரிஞ்சிக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணி ஜெயகிருஷ்ணா. உங்களை எல்லாம் தாண்டி யோசிக்கிறவ தான் துளசி. நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் சார். வாழ்க்கையில இருந்து நீ ஓடி போலான்னு இப்ப நினைச்சேன்னா அது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அவகிட்ட பேசுறேன். இந்த நாட்டுல சட்டத்துக்கு மதிப்பு இருக்கான்னு நான் பாக்குறேன். இப்ப நீ என்கிட்ட சொன்னதை வேற யார்கிட்ட சொல்லிடாத. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.